Hello everyone. இந்த செஷன் நம்ம பார்க்க போறது யூனிட் ஆஃப் மெஷர்மென்ட். ப்ரொவைட் யூனிட் ஆஃப் மெஷர்மென்ட் ஃபார் ஸ்டாக் ஐட்டம்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிகரேஷன்ஸ் குடுத்துருக்காங்க. எந்த ஒரு ஸ்டாக் ஐட்டம் நம்ம கிரியேட் பண்ணாலும் கண்டிப்பா யூனிட் ஆஃப் மெஷர்மென்ட் அப்படிங்கிறது நம்ம குடுத்து கிரியேட் பண்ணணும். அப்பதான் நம்ம குவான்டிட்டி வைஸ் ரிப்போர்ட் நம்ம பார்க்க முடியும். குவான்டிட்டி வைஸ் நம்ம பில்ஸும் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஒருவேளை யூனிட் ஆஃப் மெஷர்மென்ட் இல்லாம நம்ம ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல யூனிட் ஃபீல்டுக்கு அதாவது குவான்டிட்டி ஃபீல்டுக்கு கர்சர் எப்பவும் மூவ் ஆகாது. டைரக்ட்டா வேல்யூ ஃபீல்டுக்கு தான் கர்சர் மூவ் ஆகும். ஸோ இந்த யூனிட் ஆஃப் மெஷர்மென்ட்ல நம்மளுக்கு 2 இன்ஃபர்மேஷன் குடுத்துருக்காங்க. ஒண்ணு பேஸ் யூனிட் நம்ம குடுக்குறதுக்கான ஒரு ஃபீல்டு. இன்னொன்னு ஆல்டர்னேட்டிவ் யூனிட்ஸ் குடுக்குறதுக்கான ஒரு ஃபீல்டு. இந்த ஆல்டர்னேட்டிவ் யூனிட்ஸ் அப்படிங்கிறது பேஸ் யூனிட் நம்ம எந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நம்ம குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப நான் 2 கான்ஃபிகரேஷனுமே நான் வந்து எனேபிள் பண்ணி கண்ட்ரோல் ஏ குடுத்து நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ நம்மளுக்கு தேவையான யூனிட் ஆஃப் மெஷர்மென்ட்ட முதல்ல நம்ம சிம்பிள் டைப் ஆஃப் மெஷர்மென்ட்டாவும், காம்பவுண்ட் டைப் ஆஃப் மெஷர்மென்ட்டாவும் கூட நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு சிம்பிள் டைப் ஆஃப் மெஷர்மென்ட் அப்படிங்கிறத நான் வந்து கிரியேட் பண்றேன். அதர்வைஸ் ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணத நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஆல்டர் அப்படிங்கிறத எடுத்து கூட நம்ம பார்த்துக்கலாம். இங்க எனக்கு கேஜிஸ் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் டைப் ஆஃப் மெஷர்மென்ட் அப்படிங்கிறது ஆல்ரெடி கிரியேட் ஆயிருக்கு. ஸோ கேஜிஸ் அப்படிங்கிறது எனக்கு கிலோகிராம்ஸ் அப்படிங்கிற ஃபார்மல் நேம் குடுத்துருக்கேன். ஹெச்எஸ்எம் சம்மரி பிரிப்பேர் பண்றதுக்காக யூனிட் குவான்டிட்டி கோட் அப்படிங்கிறது கேஜிஸ் நான் குடுத்துருக்கேன். நான் கேஜிஸ வந்து டெசிமல் போர்ஷன் எனக்கு 3 பிளேஸஸ் எனக்கு வேணும். அதாவது கிராம்ஸ்லயே நான் சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற பர்ப்பஸ்க்காக டெசிமல் போர்ஷன் அப்படிங்கிறது 3 குடுத்து நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ இது என்னுடைய சிம்பிள் டைப் ஆஃப் மெஷர்மென்ட். இதே மாதிரி நான் பேக்ல ஏதாவது ப்ராடக்ட் நான் வாங்குறேன் அப்படிங்கிற பட்சத்திலயும் கிராம்ஸ்ல நம்ம மெஷர்மென்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்திலயும் நம்ம கிராம்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். காம்பவுண்ட் டைப் ஆஃப் மெஷர்மென்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஏதாவது ஒரு 2 சிம்பிள் டைப் ஆஃப் மெஷர்மென்ட்ட நம்ம காம்பவுண்ட் டைப் ஆஃப் மெஷர்மென்ட்டா நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ காம்பவுண்ட் டைப் ஆஃப் மெஷர்மென்ட் அப்படிங்கிறது எந்த ஒரு மெஷர்மென்ட் ஸ்டாட்டிக்கா இருக்கோ அத நம்ம காம்பவுண்ட் டைப் ஆஃப் மெஷர்மென்ட்டா கிரியேட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் கேஜிஸ் ஆஃப் 1000 கிராம்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாட்டிக் மெஷர்மென்ட். இதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. அதே மாதிரி 12 பீஸஸ் ஈக்குவல் டூ 1 டசன் அப்படின்னு நம்ம வந்து கிரியேட் பண்றது ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு மெஷர்மென்ட். அதே மாதிரி ஒரு லிட்டர் அப்ப நம்ம குடுக்கும்போது, அதுல 1000 மில்லி லிட்டர் இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டாட்டிக்கான மெஷர்மென்ட். ஸோ ஸ்டாட்டிக்கான மெஷர்மென்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, அத நம்ம காம்பவுண்ட் டைப் ஆஃப் மெஷர்மென்ட்டா நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்படி கிரியேட் பண்றதுனால, நீங்க ஒரு ஐட்டம் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போதும், சேல்ஸ் பண்ணும்போதும் அல்லது ஓப்பனிங் ஸ்டாக் நீங்க குடுக்கும்போதும் கூட, நீங்க கேஜிஸ் வைஸ் அண்ட் கிராம்ஸ் வைஸ் கூட நீங்க மெஷர்மென்ட் நீங்க குடுத்துக்க முடியும். ஸ்டாட்டிக் வைஸ் இல்லாம உங்களுக்கு ஒரு மெஷர்மென்ட் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல, ஜஸ்ட் நீங்க ஆல்டர்னேட்டிவ் யூனிட் அப்படிங்கிறது கூட நீங்க குடுத்து கிரியேட் பண்ணலாம். இப்ப நான் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து ஸ்டாக் ஐட்டம் ஒண்ணு கிரியேட் பண்றேன். இப்ப நான் வந்து இங்க ரைஸ் அப்படிங்கிறது ஒண்ணு கிரியேட் பண்றேன். ஸோ உங்களுக்கு செக்ரிகேஷன் தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து இப்ப ஏ பிராண்ட் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, ஒரு ரைஸ நான் கிரியேட் பண்றேன். இந்த ரைஸுக்கு நான் வந்து ஜஸ்ட் ஏதாவது ஒரு கிளாசிஃபிகேஷன் நம்ம குடுத்துருவோம். இப்ப யூனிட் அப்படிங்கிறதுல நான் வந்து டிஃபால்ட்டா காம்பவுண்ட் டைப் ஆஃப் மெஷர்மென்ட் அப்படிங்கிறதுக்கு பதிலா நான் வந்து ஒரு ஸ்மால் டைப்பே நான் வந்து யூஸ் பண்றேன். அதாவது கேஜிஸ் அப்படிங்கிறத மட்டும் நான் குடுத்து கிரியேட் பண்றேன். ஆல்டர்னேட்டிவ் யூனிட் அப்படிங்கிறத நான் எதுவுமே குடுக்கல. ஸோ இந்த மாதிரி நான் குடுக்கும்போது ஓப்பனிங் குவான்டிட்டி ஏதாவது நான் குடுக்குறேன் அப்படிங்கிற பட்சத்துல, இப்ப நான் வந்து 100 அப்படின்னு குடுத்துட்டு என்டர் பண்ணேன் அப்படின்னா, என்னால கேஜிஸ் வைஸ் மட்டும் தான் கண்டிப்பா என்னால வேல்யூ அப்படிங்கிறது குடுக்க முடியுது. இப்ப ரேட் அப்படிங்கிறது நான் வந்து ஒரு ₹50 அப்படிங்கிறத நான் வந்து பெர் கேஜி நான் வந்து குடுத்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது என்னோட பர்ச்சேஸ் காஸ்ட் அப்படின்னா, இந்த மாதிரி நான் வந்து பெர் கேஜி 50 அப்படின்னோ, அல்லது 20 அப்படின்னோ நம்ம வந்து குடுத்து இங்க மெயின்டெயின் பண்ண முடியும். ஸோ இங்க நான் வந்து கேஜிஸ் அப்படிங்கிறது மட்டும் தான் என்னால என்ன பண்ண முடியுது அப்படின்னா, இங்க குடுக்க முடியுது. இது வந்து ஓப்பனிங் குவான்டிட்டி நம்ம குடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல. ஸோ இதையே நீங்க சேல்ஸ் நீங்க குடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல, டைரக்ட்டா நீங்க கிராம்ஸ்லயோ அல்லது கேஜிஸ்லயோ கூட நீங்க பில் பண்ணலாம். இப்ப எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு சேல் என்ட்ரி நான் பண்ணி காட்டுறேன். ஸோ சேல்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம போயிட்டு இப்ப ரைஸ் ஏ பிராண்ட் ரைஸ் அப்படின்னு நான் குடுக்குறேன். இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு 10 கேஜிஸ் நான் வந்து சேல்ஸ் பண்றேன் அப்படிங்கிற பட்சத்துல 10 அப்படின்னு நான் குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு 10 கேஜிஸ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு டைரக்ட்டா எடுத்துக்கும். அதர்வைஸ் நான் வந்து ஒரு ஒன்லி 75 கிராம்ஸ் நான் குடுக்குறேன். இல்லன்னா 1/2 கேஜி மட்டும் நான் குடுக்குறேன் அப்படின்னா, 0.5 குடுத்து நான் வந்து என்டர் பண்ணிக்கலாம். இப்ப எனக்கு என்ன ஆயிருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, 500 கேஜிஸ் 500 கேஜி அப்படின்னு தான் எனக்கு இருக்கு. அதர்வைஸ் அங்க வந்து என்னால கிராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னால மாத்த முடியாது. எதுக்காகன்னா, நான் பேஸ் யூனிட் ஒன்லி கிராம்ஸ் அப்படிங்கிறது மட்டும் தான் நான் வந்து குடுத்துருக்கேன்.
சாரி கேஜிஸ் அப்படிங்கிறது மட்டும் தான் பேஸ் யூனிட் நான் வந்து குடுத்துருக்கேன். இப்ப ரேட் வந்து ஒரு ஐட்டத்துடைய சேல்ஸ் பிரைஸ் நான் வந்து ரூ. 50 அப்படின்னு நான் வந்து குடுக்குறேன். ஸோ 50 பெர் கேஜி அப்படி நான் குடுக்குறேன். பட் இங்க மெஷர்மென்ட்ல எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா, டெசிமல்ல எனக்கு வேல்யூ இருக்கு. ஸோ அப்ப எனக்கு 1/2 கிலோவுக்கு கண்டிப்பா வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 25 அப்படிங்கிறது மட்டும் தான் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு சேல்ஸ் பில்ல எடுத்துக்குது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, நீங்க ஒரே ஒரு பேஸ் யூனிட் நீங்க கேஜிஸ் அப்படிங்கிறத மட்டும் நீங்க யூஸ் பண்ணும்போது, இந்த மாதிரி நீங்க வந்து பில் பண்ணிக்க முடியும். பாயிண்ட் யூஸ் பண்ணி. அதாவது டெசிமல் போர்ஷன் யூஸ் பண்ணி பில் பண்ண முடியும். அதே மாதிரி அடுத்த ஒரு ஐட்டம் நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக குடுக்குறேன். ஸோ இங்க வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா, இப்ப வந்து பி பிராண்ட் ஐட்டம் அப்படின்னு நான் வந்து ஒரு ரைஸ் நான் கிரியேட் பண்றேன். ஸோ பி பிராண்ட் ரைஸ் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கான குரூப்பிங் நம்ம வந்து குடுத்துக்கலாம். தென் வந்து இங்க நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, கேஜிஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலா, நான் இந்த இடத்துல வந்து கிராம்ஸ் அப்படிங்கிறதே நான் வந்து குடுத்துடுறேன். இப்ப கிராம்ஸ் அப்படி நான் குடுத்துட்டு, ஆல்டர்னேட்டிவ் யூனிட் எதுவுமே நான் குடுக்கல. அப்படியே நான் வந்து சர்வ் பண்றேன். ஸோ இதுவும் வந்து எனக்கு ஒரு 100 கேஜிஸ் வந்து எனக்கு இருக்கு அப்படிங்கிற மாரி நான் குடுத்துடுறேன். பெர் கேஜி எனக்கு என்ன ரேட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கும்போது, அதே 20 ஆர் 25 இப்படி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ரேட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ பர்ச்சேஸ் பிரைஸ் அல்லது காஸ்ட் பிரைஸ நான் ஓப்பனிங்ல நான் குடுத்துடுறேன். ஸோ இப்ப இந்த ஐட்டத்த நான் வந்து சேல்ஸ்க்கு நான் வந்து கொண்டு போறேன். இப்ப நம்ம போயிட்டு வவுச்சர் அப்படிங்கிறது போய் எடுக்கிறோம். ஸோ இதுல வந்து கேஷ் சேல்ஸ் அதாவது சேல்ஸ் அப்படிங்கிறது நம்ம குடுக்க போறோம். ஸோ இங்க வந்து பி பிராண்ட் ரைஸ் நான் வந்து இங்க சேல்ஸ் பண்ண போறேன். இந்த பி பிராண்ட் ரைஸ் நான் வந்து என்ன மெஷர்மென்ட் நான் வந்து யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு காம்பவுண்ட் டைப் ஆஃப் மெஷர்மென்ட் யூஸ் பண்றதுனால எனக்கு இங்க அக்யூரேட்டா எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, 100 கேஜிஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. கிராம்ஸ் வந்து 0 அப்படிங்கிறது எனக்கு இங்க ரிப்போர்ட் பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சிருது. ஆனா பேஸ் யூனிட் வந்து ஒன்லி கேஜிஸ் யூஸ் பண்ணும்போது எனக்கு 99.500 ன்னு சொல்லிட்டு குளோசிங் ஸ்டாக் இருக்கிறத என்னால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. இப்ப இந்த இடத்துல நான் வந்து பி பிராண்ட் ரைஸ் வந்து 1 1/2 கேஜிஸ் நான் வந்து குடுக்குறேன் அப்படிங்கிற பட்சத்துல, இப்ப இந்த இடத்துல நான் வந்து 1.5 அப்படின்னு நான் கூட குடுத்துட்டு என்டர் பண்ணா எனக்கு கேஜிஸ் அப்படிங்கிறது எனக்கு எடுத்துக்குது. அதர்வைஸ் ஒன்லி நான் 500 கிராம்ஸ் தான் நான் குடுக்குறேன் அப்படின்னா, நான் 500 அப்படின்னு குடுத்துட்டு, ஜிஎம்எஸ் அப்படின்னு நான் வந்து கிரியேட் பண்ண யூனிட் ஆஃப் மெஷர்மென்ட் நான் வந்து குடுத்துறேன். ஸோ ஜிஎம்எஸ் அப்படின்னு குடுக்கும்போது எனக்கு என்ன ஆயிருது அப்படின்னா, அதுவே 0-500 கேஜி அப்படின்னு எனக்கு கன்வெர்ட் ஆயிருது. ஸோ இந்த இடத்துல நான் வந்து ரேட் எனக்கு கேஜிஸ்ல நான் குடுக்குறேன். ஸோ 50 பெர் கேஜி அப்படின்னு எனக்கு இருக்கு. ஸோ அதே மாதிரி 25 அப்படிங்கிறது எனக்கு எடுத்துக்குது. ஸோ இதோடைய டிஃபரெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கர்சர் நம்ம இங்க கொண்டு போயிட்டு ஒன்லி 500 கிராம்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து என்ன பண்ண முடியுது அப்படின்னா குடுக்க முடியுது. 0.500 அப்படிங்கிற அந்த டெசிமல் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. காம்பவுண்ட் டைப் ஆஃப் மெஷர்மென்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது. இத அப்படியே நான் வந்து சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்ப நான் வந்து இந்த இடத்துல வந்து அதர் சேல்ஸ்க்காக நான் வந்து பார்க்கும்போது ஸ்பேஸ் பார் பிரஸ் பண்றேன். இப்ப நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு குளோசிங் ஸ்டாக் அதாவது ஐட்டம் நான் வந்து செலக்ட் பண்ற இடத்துல ஏ பிராண்ட் அதாவது ஒன்லி 1 கேஜிஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு பேஸ் யூனிட் யூஸ் பண்றதுல 99.500 அப்படின்னு எனக்கு காட்டுது. பட் இங்க நான் வந்து காம்போ டைப் ஆஃப் மெஷர்மென்ட் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, 99 கேஜிஸ் 500 கிராம்ஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு தனியா பிரிச்சு காட்டிருது. ஸோ 99 கேஜிஸ் ஃபுல்லாவும் 500 கிராம்ஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு காட்டிருது. ஸோ இது ஸ்டாட்டிக்கா வந்து எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க மெஷர்மென்ட்டா இருந்தாலும், என்னால ரிப்போர்ட்டிங் பார்க்கும்போது, அதாவது லிஸ்ட் ஆஃப் ஐட்டம் எனக்கு பார்க்கும்போது ஒரு ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. கம்பேர்ட் வித் ஏ பிராண்ட் ரைஸ நம்ம வந்து பார்க்கும்போது. ஓகே. ஸோ இப்ப அடுத்து ஆல்டர்னேட் யூனிட் அப்படிங்கிறது நம்ம வந்து எப்ப யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டாட்டிக்கா இல்லாத பட்சத்துல நம்ம ஆல்டர்னேட்டிவ் யூனிட் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது நான் பர்ச்சேஸ் பண்றது ஒரு மெஷர்மென்ட்ல இருக்கு. சேல்ஸ் பண்றது அனதர் மெஷர்மென்ட்ல இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல என்னால காம்பவுண்ட் டைப் ஆஃப் மெஷர்மென்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ண முடியும். அதர்வைஸ் ரிப்போர்ட்டிங் பர்ப்பஸ்க்காக மட்டும் நான் வந்து ஒரு ஐட்டம் நான் வந்து கிரியேட் பண்றேன் அப்படிங்கிற பட்சத்துல, இப்ப நான் வந்து கேஜிஸ்ல மட்டும் தான் என்னால வந்து சேல்ஸ் பண்ண முடியுது. பட் எனக்கு பேக் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். அல்லது கிராம்ஸ்ல தான் நான் வந்து சேல்ஸ் பண்றேன். அதுல வந்து எனக்கு கேஜிஸ் எவ்வளவு இருக்கு எனக்கு தெரியணும். அப்படிங்கிற பட்சத்துல கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இந்த ஆல்டர்னேட் யூனிட். அதர்வைஸ் நான் வந்து ஒரு ஸ்டாட்டிக் இல்லாம ஒரு பாக்ஸ் அப்படிங்கிற பேசிஸ்ல நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு ஐட்டம் நான் வந்து கிரியேட் பண்ண போறேன். இப்ப எக்ஸாம்பிள் நான் வந்து யூனிட் அப்படிங்கிறதுல போயிட்டு, பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் டைப் ஆஃப் மெஷர்மென்ட் நான் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ பாக்ஸ் குடுத்துடுறேன். இதுக்கு டெசிமல் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நான் வந்து பாக்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நான் குடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். இப்ப இந்த இடத்துல நான் வந்து கிரியேட் பண்ண போற ஐட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப டைகர் பிஸ்கட் அப்படின்னு நான் வந்து ஒரு அ ஐட்டம் நான் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ, டைகர் பிஸ்கட் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, ஒரு ஐட்டம் நான் கிரியேட் பண்ணிடுறேன். கிரியேட் பண்ணும்போது இந்த இடத்துல நம்ம வந்து யூனிட் அப்படிங்கிறதுல நான் வந்து
நம்பர்ஸ் அப்படிங்கிறத நான் குடுத்துடுறேன். ஸோ நம்பர்ஸ குடுக்குறேன். பட் எனக்கு பாக்ஸ் வைஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது எனக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, நான் பில் பண்ணும்போது நம்பர்ஸ் அப்படிங்கிறத நான் குடுப்பேன். அ அதர்வைஸ் எனக்கு ரிப்போர்ட்டிங் குவான்டிட்டிக்காக எனக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, எவ்வளவு பாக்ஸ் எனக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு தேவைப்படுது. ஸோ ஒரு பாக்ஸ்ல டைகர் பிஸ்கட்ட பொறுத்தவரைக்கும் 25 பீசஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில நான் இந்த மாதிரி நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, 25 அப்படிங்கிறத நான் குடுத்து சேவ் பண்ணிடுறேன். இப்ப இந்த இடத்துல நான் வந்து ஒன்லி எவ்வளவு நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் தான் நான் வந்து ஓப்பனிங்ல குடுக்க முடியுமே தவிர, எத்தன பாக்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து இந்த இடத்துல குடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஸோ இப்ப நான் வந்து ஒரு 500 நம்பர்ஸ் அல்லது 500 பீசஸ் எனக்கு ஓப்பனிங் ஸ்டாக்ல இருக்கு அப்படின்னு நான் குடுத்துட்டு என்டர் பண்றேன். என்டர் பண்ண உடனே நீங்க பார்த்தீங்கன்னா, எவ்வளவு பாக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கன்வர்ஷன் ஃபேக்டர் ஒண்ணு எனக்கு ஆட் ஆயிருது. அதாவது ஆல்டர்னேட் யூனிட் அப்படிங்கிறது எனக்கு பிராக்கெட்ல எனக்கு காட்டிருது. ஸோ ரேட் வந்து ஒரு நம்பர்ஸ்க்கான ரேட் தான் என்னால குடுக்க முடியுமே தவிர, ஒரு பாக்ஸுக்கானது கூட நான் வந்து செட் பண்ணணும் அப்டின்னாலும் செட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு பாக்ஸ்ல எனக்கு 25 பீசஸ் இருக்கு. ஸோ 25 பீசஸ் வந்து எனக்கு ஒன்லி ₹30 அப்படிங்கிற மாரி இருக்கு அப்டின்னா, நான் வந்து 25 அப்படின்னு குடுத்துட்டு, எனக்கு இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்டின்னா, பாக்ஸ் அப்படின்னு நான் வந்து என்ன டைப் பண்ணிடுறேன். அப்படி குடுக்கும்போது எனக்கு என்ன ஆயிடும் அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்டின்னா, எனக்கு 500 நம்பர்ஸ் எனக்கு ₹500 அப்படிங்கிற மாரி எனக்கு காட்டிருது. அப்போ ஒரு யூனிட்டுக்கான ஒரு பீஸஸ்க்கான ரேட் என்ன அப்படின்னு நான் வந்து கண்ட்ரோல் என் குடுத்து நான் வந்து இந்த இடத்துல பார்க்குறேன். ஸோ ஒரு பீஸஸ் அதாவது 500 நம்பர்ஸ் இருக்கு. இந்த 500 நம்பர்ஸ நான் வந்து என்ன ரேட் குடுத்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 500 டிவைட் பண்ணும்போது ₹1 குடுத்து நான் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இந்த இடத்துல காட்டிருது. ஏன்னா ஒரு பீஸ்ல எனக்கு 25 நம்பர்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்காக. அகைன் நான் வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, ₹30 அப்படிங்கிற மாரி நான் வந்து குடுத்துட்டு, பாக்ஸ்ல வந்து ₹30 அப்படிங்கிற மாரி நான் காமிச்சிடுறேன். இப்ப எனக்கு ₹600ன்னு மாறிருது. ஸோ இங்க நான் வந்து அகைன் நான் கண்ட்ரோல் என் குடுத்து, நான் என்ன ரேட்ல இருக்கு 500 பீசஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக, நான் வந்து இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, ₹600 பெர் குவான்டிட்டி டிவைடட் பை 500 குவான்டிட்டி அப்படிங்கிற மாரி நான் வந்து கணக்கு பண்றேன். இப்போ வந்து 1.20 பைசேக்கு நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, என்னுடைய காஸ்ட் பிரைஸ் அதாவது பர்ச்சேஸ் பிரைஸ் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு அஸ்யூர் ஆகுது. ஸோ இது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஆல்டர்னேட்டிவ் யூனிட் யூஸ் பண்ணும்போது கூட, நீங்க எந்த ஆல்டர்னேட்டிவ் யூனிட் யூஸ் பண்ணீங்களோ, அதன்படி கூட நீங்க ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஆனா, குவான்டிட்டி அப்படிங்கிறதுல போயிட்டு என்ன பண்ண முடியாது அப்படின்னா, உங்களுக்கு 20 பாக்ஸ் இருக்கு அப்படிங்கிறத உங்களால குடுக்க முடியாது. ஒன்லி பேஸ் யூனிட்ல மட்டும் தான் உங்களால வே வே குவான்டிட்டி இன்ஃபர்மேஷன் நீங்க குடுக்க முடியும். ஓகே. ஸோ இப்ப அப்படியே நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, ஒரு சேல் என்ட்ரி நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ 3யும் கூட நம்ம வந்து சேல் என்ட்ரிக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஏ பிராண்ட் ரைஸ் அப்படிங்கிறது நான் இந்த இடத்துல குடுக்குறேன். ஸோ இதுக்கு வந்து ஒன்லி நான் வந்து பேஸ் யூனிட் குடுக்குறேன். ஸோ 1.5 அப்படிங்க நான் குடுத்து என்டர் பண்ணும்போது 1 1/2 கிலோ அப்படிங்கிறது எனக்கு எடுத்துக்குது. ஸோ ₹75 அப்படிங்கிறது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நான் பி பிராண்ட் ரைஸ் அப்படிங்கிறத நான் வந்து குடுக்குறேன். இந்த பி பிராண்ட் ரைஸ் அப்படிங்கிறத நான் குடுக்கும்போது 1.5 அப்படிங்கிறது கூட நான் வந்து குடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா 1500 கிராம்ஸ் அப்படின்னு கூட நான் வந்து குடுக்குறதா இருந்தாலும் குடுத்துட்டு என்டர் பண்ணலாம். அதுவே 1-500 கேஜிஸ் அப்படின்னு எனக்கு எடுத்துக்குது. ஸோ ரேட் எனக்கு கரெக்ட்டா தான் கால்குலேட் பண்ணியிருக்கு. ஸோ நான் வந்து காம்பவுண்ட் யூனிட் யூஸ் பண்ணாலும் சரி, பேஸ் யூனிட் யூஸ் பண்ணாலும் சரி, ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ரேட் கால்குலேஷன்ல எந்த இஷ்யூஸும் இல்ல. இப்ப நான் வந்து டைகர் பிஸ்கட் நான் வந்து சேல்ஸ் பண்றேன். ஸோ டைகர் பிஸ்கட் நான் வந்து என்ட்ட 500 இருக்கு. ஆனா நான் வந்து எத்தன பீஸஸ் நான் வந்து சேல்ஸ் பண்றேன். பாக்ஸ் வைஸ் இல்லாம நான் பீஸஸ் வைஸா என்னால குடுக்க முடியும். ஏன்னா இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் யூனிட் மட்டும் தான் நான் பாக்ஸ் குடுத்துருக்கேன். அப்ப என்னால 2 மெஷர்மென்ட்னா நான் குவான்டிட்டி ஃபீல்டுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு 75 நம்பர்ஸ் நான் வந்து சேல்ஸ் பண்றேன் அப்படிங்கிற மாரி நான் காட்டுறேன். இல்லன்னா ஒரு 60 அப்படின்னு நம்ம வந்து காட்டுவோம். ஸோ 16 காட்டும்போது எனக்கு 2 பாக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஆயிருது அப்படின்னா, இந்த இடத்துல எனக்கு காட்டிருது. ஸோ ஒரு பாக்ஸ்ல நமக்கு வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 25 பீஸஸ் நம்மளுக்கு இருந்தாலும், எனக்கு இந்த இடத்துல நான் அ எத்தன பாக்ஸ் நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு காட்டணுங்கிறதுக்காக இந்த மாதிரி காட்டுது. நான் 64 குடுக்கும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, 3 பாக்ஸ்ன்னு எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க எனக்கு கன்வெர்ட் ஆகுது. ஸோ நான் இதே 75ன்னு குடுத்தா கூட எனக்கு 3 பாக்ஸ் அப்படிங்கிறது தான் எனக்கு வரும். ஸோ அதர்வைஸ் இந்த இடத்துல வந்து இந்த ஆல்டர்னேட்டிவ் யூனிட் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் ரிப்போர்ட்டிங் பர்ப்பஸ்க்காக மட்டும் தானே தவிர, ஸோ நம்ம வந்து இந்த குவான்டிட்டி அதாவது ஸ்டாக் ஐட்டம் லிஸ்ட்ட நம்மளால ஈஸியா நம்ம செக்ரிகேட் பண்ணி பார்க்க முடியாது. எத்தன பாக்ஸ் இருக்கு அப்படிங்கிறத என்னால லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ல பார்க்க முடியாது. குவான்டிட்டி பேஸ் யூனிட்ல மட்டும் தான் என்னால பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு பீஸ் நான் வந்து என்ன ரேட்டுக்கு விக்கிறேன் அப்படிங்கிறத நான் வந்து 3 அப்படின்னு நான் குடுத்துட்டு என்டர் பண்றேன். நம்பர்ஸ் அப்படின்னு எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எடுத்துட்டு வந்துருது. ஸோ அப்படியே நான் வந்து இந்த இடத்துல சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு
பாக்ஸ் எனக்கு என்ன ரேட் அப்ப நான் வந்து இங்க குடுக்கும்போது, கண்டிப்பா எனக்கு என்ன ஆகும் அப்டின்னா, மிஸ்டேக் அப்படிங்கிறதே வர வாய்ப்பு இருக்கு. ஸோ 75 நம்பர்ஸ் அப்படிங்கிறது எனக்கு எக்ஸாக்ட்டா வந்து சேல் ஆயிருக்கு. ஒரு பீஸ் வந்து ₹3 அப்படிங்கிற மாதிரி. அதர்வைஸ் ஒரு பாக்ஸ் வந்து எனக்கு எக்ஸாக்ட்டா வந்து சேல்ஸ் பண்றேன் அப்படிங்கிற பட்சத்துல, நான் இந்த இடத்துல வந்து ரூ. 25 அல்லது ரூ. 50 அப்படிங்கிற மாரி நான் வந்து இங்க குடுக்குறேன். அல்லது 75 அப்படின்னே கூட நம்ம குடுப்போம். ஒரு பாக்ஸ் வந்து ரூ. 75க்கு நான் வந்து சேல்ஸ் பண்றேன். ஸோ இங்க நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, பாக்ஸ் அப்படிங்கிறத நான் குடுக்குறேன். குடுத்துட்டு என்டர் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ரூ. 225 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ரேட் வந்து எனக்கு மாறி இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இங்க நான் வந்து ஒன்லி 3 அப்படின்னு குடுக்கும்போது எனக்கு 3 நம்பர்ஸ் அப்படின்னு நான் வந்து குடுக்குறேன். ஸோ இங்க வந்து என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு 225 அப்படிங்கிறது எனக்கு மாறி இருக்கிறத என்னால பார்க்க முடியுது. ஸோ இது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்டர்னேட்டிவ் யூனிட் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதே மாதிரி காம்போ டைப் ஆஃப் யூனிட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஒன்லி சிம்பிள் டைப் ஆஃப் மெஷர்மென்ட் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன பில்லிங்கான இன்ஃபர்மேஷன். ஸோ அடுத்து ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம இத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஸ்டாக் சம்மரி ரிப்போர்ட் நான் எடுக்கிறேன். ஸோ இங்க நீங்க வந்து பார்க்கும்போது, ஜஸ்ட் நம்ம வந்து என்னென்ன வேல்யூல உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. இப்ப இதிலேயே நான் வந்து ஸ்டாக் ஐட்டம் வைஸ் அப்படிங்கிறத நான் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ என்னென்ன ஐட்டம்ஸ் அங்க இருக்கோ அது எல்லாம் எனக்கு வந்துருது. ஸோ டைகர் பிஸ்கட் அப்படிங்கிறது எனக்கு லாஸ்ட்ல எனக்கு அப்பியர் ஆகுது. ஸோ இந்த இடத்துல F12 அப்படிங்கிறத பிரஸ் பண்ணி நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, ஷோ ஆல்டர்னேட் யூனிட் அப்படிங்கிறத நான் குடுக்குறேன். இப்ப ஷோ ஆல்டர்னேட் யூனிட் அப்படிங்கிறத நான் வந்து எஸ் குடுத்துட்டேன் அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஆல்டர்னேட் யூனிட்க்கு எனக்கு செப்பரேட்டா ஒரு காலமே ஆட் ஆயிருது. அதர்வைஸ் இந்த இடத்துல வந்து எனக்கு கிராம்ஸ் வைஸ் எவ்வளவு இருக்கு? ஏ பிராண்ட் ஐட்டம் வந்து கேஜிஸ் மட்டும் தான் எனக்கு இருக்கு. ஸோ கிராம்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பி பிராண்ட் அப்படிங்கிறது எனக்கு கிராம்ஸ் வைஸ் எனக்கு தெரியணும் அப்படிங்கிற பட்சத்துல, இங்க டைல் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா, காம்பவுண்ட் யூனிட் யூஸ் பண்ணும்போது மட்டும் இந்த டைல் யூனிட் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணி, நம்ம கிராம்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல காம்பவுண்ட் டைப் ஆஃப் யூனிட்டோடைய இம்பாக்ட் என்ன? அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ் யூனிட்டோட இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறது. ஸோ நீங்க F12 யூஸ் பண்ணி ஐட்டம் கிரியேட் பண்ணும்போது F12 யூஸ் பண்ணி உங்களுக்கு யூனிட் ஆஃப் மெஷர்மென்ட் அப்படிங்கிறது எது தேவையோ அத மட்டும் நீங்க யூஸ் பண்ணி நீங்க பில் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க ஒரு ஐட்டத்துக்கு யூனிட் ஆஃப் மெஷர்மென்ட் நீங்க செட் பண்ணிட்டு நீங்க டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா எந்த சிச்சுவேஷன்லயும் உங்களால அந்த குவான்டிட்டி அதாவது யூனிட் ஃபீல்ட உங்களால ஆல்டர் அப்படிங்கிறது பண்ணவே முடியாது. அங்கே கர்சர் மூவ் ஆகாது. ஸோ இங்க அதர் இன் மோர் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து குடுத்து, இங்க வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, மெஷர்மென்ட் அப்படிங்கிறத நான் வந்து செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணாலும் கூட, எனக்கு டிஸ்ப்ளே மட்டும் தான் ஆகுமே தவிர, என்னால அங்கேயும் கூட ஆல்டர் அப்படிங்கிறது பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் நீங்க ஐட்டம் கிரியேட் பண்ணிட்டீங்க. ஆனா எந்த என்ட்ரியுமே நீங்க ரெக்கார்ட் பண்ணல. அதாவது சேல்ஸ் என்ட்ரி அல்லது ஓப்பனிங் குவான்டிட்டி எதுவுமே நீங்க குடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல வேணும்னா, உங்களால யூனிட்ட ஆல்டர் பண்ண முடியும். ஓகே. ஸோ இதுவரைக்கும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு டீட்டெயிலா புரிஞ்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல என்னுடைய வீடியோவ லைக் பண்ணுங்க. ஸோ ஏதாவது உங்களுக்கு கன்ஃப்யூஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு தெரிவிங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாருக்காவது டேலி தேவைப்படுது அப்படின்னா, கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணுங்க. என்னுடைய யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.